Taste the Daily. டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் திட்டத்திற்கு ஒப்பந்தம் போட்டு விவசாயிகளின் நிலங்களை பறிக்க முயன்றவர் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை அறிவித்து விவசாயிகளின் நிலங்களை காப்பாற்றியது அதிமுக அரசு எனவும் புரட்சித் தமிழர் பெருமிதம். டெல்டா மாவட்டம் அடங்கிய பகுதி, இந்த பகுதியில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் தொழில்துறை மந்திரியாக இருக்கும்போது இந்த மீத்தேனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அம்மாவுடைய அரசு அந்த விவசாய பெருமக்களுடைய நலன் கருதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயியுடைய நிலங்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசு. விவசாயியுடைய நிலத்தை பிடுங்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம், விவசாயியுடைய நிலங்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கல்வி கற்போர் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பள்ளி திறப்பது தப்பா என பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. அதிமுக ஆட்சியில் கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்வதற்காக நாங்கள் பாடுபட்டோம். ஆரம்ப பள்ளி அதிகமாக திறந்தோம், அதை தரம் உயர்த்தி நடுநிலை பள்ளி ஆக்கணும், அதை தரம் உயர்த்தி உயர்நிலை பள்ளி ஆக்கணும், அதை தரம் உயர்த்தி மேல்நிலை பள்ளி ஆக்கணும். இப்படி கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அவருடைய குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பள்ளிகளெல்லாம் தரம் உயர்த்தணும். அண்மையில் சட்டமன்றத்தில் பேசுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த விதியும் பின்பற்றாமல் மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிடுகிறார் இந்த தொகுதியுடைய அமைச்சர். ஏங்க பள்ளி திறப்பது தப்பா? தப்புங்களா? ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சென்னை கண்ணகி நகரில் தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரியாவது கொண்டு வரப்பட்டதா? திறமையில்லாத முதலமைச்சர் ஸ்டாலினால் மருத்துவத்துறையில் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழகம் சரிந்து கொண்டிருக்கிறது. திருச்சியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. 11 2021 வரை 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் சுமார் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான சிறப்பான சிகிச்சை அந்த மருத்துவமனை மூலமாக கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு ஆகுது. ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சதா? திறமை வேணும். திறமை இல்லாத ஒரு அரசாங்கம், திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால தமிழ்நாடு இன்றைக்கு மற்ற மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய நிலைமை சரிந்து கொண்டிருக்கின்றது. சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்ற ஸ்டாலின் அங்கு அமர்ந்து கொண்டு நாட்டிலேயே பெரிய பிரச்சனை மாதிரி அதிகாரிகளுடன் ஆலோசனை என்னும் பெயரில் நாடகம் நடத்தினார். ஸ்பெயினில் 18 நாட்கள் ஓய்வெடுத்த போது தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லையா எனவும், இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற ஆட்சிதான் திமுக எனவும் லால்குடி எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் விமர்சனம். அண்மையில் உடல்ல சரியில்லைன்னு போய் மருத்துவமனைக்கு போனார். போக வேண்டியதான், ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதான், தப்பு இல்லை, நாம கூட வாழ்த்து சொன்னோம். அங்க போய் ஒரு நாடகத்தை அரங்கேற்றார். என்னமோ நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வந்த மாதிரியும், உடனே அரசாங்கத்துக்கு பிரச்சனை வர்ற மாதிரி, ஒரு நெருக்கடி வர மாதிரியும் உடனே அதிகாரிகளும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் ஒரு மீட்டிங் போடுறாரு. எவ்வளவு டிராமா போடுறாரு. 18 நாள் போய் ஸ்பெயின்ல ஓய்வு எடுத்துட்டு அப்பெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை சந்திக்கலையா? அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு புகழ்பெற்ற திருச்சியில் ஜல்லிக்கட்டு சிறப்பாக கொண்டாட நடவடிக்கை எடுக்கப்படும். லால்குடி எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். இந்த பகுதி ஜல்லிக்கட்டு விளையாட்டு பிரபலமான பகுதி சொன்னாங்க. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை ஊக்குவிக்கின்ற விதமாக இந்த விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான பாதுகாப்பு, தேவையான உதவிகள் வழங்கப்படும் அதிமுக ஆட்சியில். செப்டம்பர் 13ஆம் தேதி சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கழக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ளதை முன்னிட்டு கோவையில் உள்ள கழக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் ஆலோசனை. 2026 தேர்தலில் வென்று அதிமுக பொதுச் செயலாளர் முதல்வரானதும்
மத்திய அரசிடம் இருந்து பல்வேறு திட்டங்கள் தமிழகத்திற்கு வரும் என முன்னாள் அமைச்சர் உறுதி. மீண்டும் அதிமுக ஆட்சி எடப்பாடி தமிழ் அமையும் பொழுது மத்தியில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடிஜி வருவதற்காகவே அங்கிருந்த திட்டங்கள்லாம் மீண்டும் பழையபடி வரும். இவங்க எதுவுமே செய்யல, எந்த அப்ரோச்சும் இல்லை. ஒரே ஒண்ணு என்னன்னா, ஒரே ஒண்ணு சொல்றது, பாரதிய ஜனதா கட்சி நீங்க எப்படி கொடுத்துருக்கீங்க, பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி மாதிரி பேசிருக்கீங்க. அப்ப நீங்க காங்கிரஸ் மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியா இருப்பீங்க. நாங்க நாடாளுமன்றத்து மாதிரி நாங்கெல்லாம் பிரிஞ்சு நின்று நீங்க அப்படியே அந்த வேலையில் நடக்காது. தெளிவா எனக்கு தெரிஞ்சுக்கிறோம். நீங்க பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பயம் வந்துருச்சு. தெளிவா இருக்காங்க தலைவர்கள். ஆகவே கண்டிப்பா நல்ல கூட்டணியா வச்சிருக்காங்க. சென்னை கண்ணகி நகரில் மின் வாரியத்தின் அலட்சியத்தால் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளர் வரலட்சுமியின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்க சென்ற விளம்பர பிரியர் மாசுவை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம். பறிபோகும் உயிர்களுக்கு நிவாரணம்தான் தீர்வா என்றும், இத்தோடு அப்பாவி மக்கள் உயிரை குடிக்கும் அட்டூழியங்களையும் திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகளையும் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றும் மக்கள் ஆவேசம். அது 6 வயசா, அது 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, பச்சை குழந்தைங்க. வயசு ஒரு பக்கம் இருக்கிற ஒரு பொண்ணு, இன்னும் குழந்தை பையன். நாயமா நாங்க அவ்வளவு குப்பை தொட்டில இருந்து நாங்க ஒரு தீவன் கூட உயிர் போகல. நாங்க அங்க இருந்து அந்த குப்பை தொட்டில இருந்து போட்டு இன்னைக்கு கண்டு சா கட்டி ஒரு உயிர் அப்படியே மனமத்துக்கு 2 உயிர் போயிட்டு இருக்குது. நாயமா இது எந்த ஒரு நியாயம்? நீதிமன்றம் நிர்ணயித்த மாத ஊதியம் வழங்காமல் சென்னை மாநகராட்சி வஞ்சிக்கிறது என்று தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டு. ஒரு மாதத்திற்கு 2 நாட்கள் மட்டும் விடுமுறை வழங்கப்படுவதாகவும், உடல்நிலை சரியில்லை என்று ஒரு நாள் விடுமுறை எடுத்தாலும் சம்பளம் பிடித்தம் செய்யப்படுவதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை. மாதத்தில் 2 நாள், ஃபஸ்ட்டு 4 நாள் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2 நாள் தான் தராங்க லீவு. 2 நாள் லீவு எடுத்தால் சம்பளம் பிடிச்சிடுவாங்க. அதுக்கு மேலே லீவ் எடுத்தால் 2 நாளுக்கு லீவ் எடுத்து அதுக்கு மேலே லீவ் எடுத்தால் சம்பளம் பிடிப்பாங்க. அதான் ஒரு நாள் சம்பளம், ஒரு நாளைக்கு நம்மளுக்கு என்ன சேலரியோ அந்த சேலரியை பிடிச்சிடுவாங்க. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 15 வயது சிறுமிக்கு 4 மாத ஆண் குழந்தை இருப்பது தொடர்பான தகவலின் பேரில் சிறுமியின் கணவர் போக்சோவில் கைது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சிறுமிக்கு திருமணம் நடைபெற்றுள்ள நிலையில் ஓராண்டுக்கும் மேலாக ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறை அமைச்சரும் அதிகாரிகளும் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்தனரா என மக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டத்தில் இருவேறு நிகழ்வுகளில் 17 வயது சிறுமியை குழந்தை திருமணம் செய்த 24 வயது இளைஞர் மீதும் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 22 வயது இளைஞர் மீதும் போக்சோ வழக்கு பாய்ந்தது. சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை தடுக்க திறனில்லாத திமுக அரசுக்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என பெற்றோர் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 83 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் பிடிபட்டனர். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாதவரத்தில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் மெத்தபெட்டமைன் மற்றும் போதை மாத்திரைகளை வைத்திருந்த 5 பேர் சிக்கினர். தமிழகத்தின் தலைநகரம் போதைப்பொருள் கும்பல்களின் பிடியில் சிக்கி இருப்பது பெரும் கவலை அளிப்பதாக பெற்றோர் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே எழாவூரில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்திச் செல்லப்பட்ட 31 கிலோ கஞ்சாவுடன் 2 வடமாநில இளைஞர்கள் சிக்கினர். போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முறையான நடவடிக்கைகளை எடுக்காமல் இளைஞர்களின் வசனம் பேசும் ஸ்டாலினுக்கு மக்கள் கடும் கண்டனம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் காரைக்காலில் இருந்து வேனில் கடத்தி வரப்பட்ட 65 லிட்டர் உயர்தர மதுபானம் மற்றும் 5 லிட்டர் பாண்டிச்சேரி மதுபானம் பறிமுதல். பொம்மை முதல்வரின் ஆட்சியில் கள்ளச்சாராயத்தையும் கடத்தல் மதுவையும் ஒழிக்க முடியாத நிலை தொடரும் அவலம்.
தமிழகத்தில் 2025 ஜனவரி முதல் ஜூன் வரையிலான 6 மாதங்களில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட 13,000 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக விளம்பரம் தேடும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. 6 மாதத்தில் கோட்டை விட்ட போதைப் பொருட்கள் எவ்வளவு, அதனால் நிகழ்ந்த கொலைகள் எவ்வளவு என கணக்கு காட்ட ஸ்டாலின் அரசுக்கு திராணி உள்ளதா என மக்கள் கேள்வி. சென்னை புழல் சிறையின் சுற்றுச்சுவர் அருகே கிடந்த கஞ்சா, பீடி, சிகரெட் கட்டுகள் அடங்கிய பொட்டலங்கள் சிக்கின. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் சிறைக்குள்ளும் தாராளமாக போதைப் பொருட்கள் புழங்கும் அவலம். கோவை ரயில் நிலையத்தில் கோரக்பூரில் இருந்து வந்த ரயிலில் 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 23 கிலோ கஞ்சா பறிமுதல். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இந்தியாவின் போதைப் பொருள் சந்தையாக தமிழ்நாடு மாறி உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூருக்கு ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா, புகையிலை பொருட்கள் சிக்கின. திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் தலைநகர் போதைப் பொருட்கள் விற்பனை சந்தையாக மாறியுள்ளதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள பூண்டி கிராமத்தில் திமுகவினரின் ஆதரவுடன் கள்ளச்சந்தை மது விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ண உறக்கத்தில் உள்ளதால் துணிகரத்துடன் நாள் முழுவதும் சட்டவிரோத மது விற்பனை நடைபெற்று பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நிகழ்வதாக மக்கள் வேதனை. ஆந்திராவில் இருந்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பொன்பாடி பகுதிக்கு பேருந்து மூலம் 12 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த நபர் சிக்கினார். திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வருவது தொடர்கதையாகி உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாதவரம் பால் பண்ணை அருகே 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரைகள் சிக்கியது. விடியா மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திறனற்ற ஏவல் துறை இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. சென்னை அனகாபுத்தூர் அருகே புதிய ரக ஹெராயின் கேப்சூல் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட அசாம் மாநில நபர் உட்பட 3 பேர் பிடிபட்ட நிலையில் 180 ஹெராயின் கேப்சூல் சிக்கியது. கஞ்சாவை விட எளிதாக மறைத்து எடுத்துச் செல்லப்படும் கையடக்க போதைப் பொருளான ஹெராயின் கேப்சூல் உள்ளதால் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையத்தில் வீட்டருகே இருசக்கர வாகனம் நிறுத்தியது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் நெசவு தொழிலாளி மனோகர் 3 அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். விளம்பரத்தில் மட்டுமே திளைத்து வரும் விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலைகள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மூங்கிலேரியில் மது அருந்தும் போது ரவுடிகள் இடையே ஏற்பட்ட தகராறில் கணேஷ் என்ற ரவுடியை சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு 5 பேர் கொண்ட கும்பல் தப்பி ஓட்டம். மதுவால் இளம் விதவைகள் அதிகரித்து விட்டதாக பேசிய கனிமொழி, தன் அண்ணன் ஆட்சியில் மதுவால் நிகழும் கொலைகள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையிலும் அது குறித்து பேசாமல் வாய்மூடி இருப்பது ஏன் என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த தேவனாம்பட்டு வனப்பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஆசிரியர் தம்பதியர் வீட்டில் பூட்டை உடைத்து 70 சவரன் தங்க நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. கொள்ளை கும்பலை சர்வ சாதாரணமாக உலாவ விட்டு பொதுமக்களை சொந்த வீட்டிலேயே அச்சத்துடன் வாழ வைப்பதுதான் ஸ்டாலின் மாடல் அரசா என மக்கள் கேள்வி.
சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே பிறந்து 9 நாட்களே ஆன பெண் குழந்தையை 1,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்த கொடூர பெற்றோர் சிக்கினர். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் உடல் உறுப்புகள் திருட்டு, குழந்தை விற்பனை உள்ளிட்ட சட்டவிரோத செயல்கள் சர்வசாதாரணமாக நடக்கும் அவலம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் ஆட்டோவில் வைத்து 300 கிலோ ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற நபர்கள் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டிய அரிசியை திருட்டுத்தனமாக கொள்ளையடிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சங்கராபுரம் ஊராட்சியில் 2,56,00,000 ரூபாய் முறைகேடு செய்த திமுக பிரமுகர் பாண்டியராஜன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட 5 மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வழக்கு பதிவு. லஞ்சம், லாவண்யம், முறைகேடு, ஊழல் இவையெல்லாம் திமுகவினருடன் ஒட்டி பிறந்தவை என்றும் அவை விட்டு போகாது என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்காமல் 3 ஆண்டு காலம் தாழ்த்தியதில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், முன்னாள் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆகியோர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமைச் செயலாளர்கள் நேரில் ஆஜராகிய நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு அரசு பணியாளர்களின் விரோத அரசு என்பது மீண்டும் அம்பலமாகி உள்ளதாக விமர்சனம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை கலையரங்கத்தில் ஒரே நேரத்தில் பட்டா வழங்கும் அரசு நிகழ்ச்சியும் சித்த மருத்துவக் கல்லூரி வைர விழா நிகழ்ச்சிக்கும் அனுமதி அளித்த விடிய அரசின் மாநகராட்சியால் மக்கள் அவதி. மண்டபத்திற்குள் அனுமதிக்கப்படாததால் பட்டா வாங்குவதற்காக வந்த பொதுமக்கள் வெயிலில் காத்திருந்த அவலம். கடலூர் மாவட்டம் சங்கொலிக்குப்பம் பகுதியில் ரசாயன தொழிற்சாலையில் நடைபெற்ற கட்டுமான பணியின் போது சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்த சோகம். கட்டுமான பணிகள் பாதுகாப்பு குறித்து கண்காணிக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையால் பறிபோகும் உயிர்கள். மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் இருதய அறுவை சிகிச்சைக்காக 300க்கும் மேற்பட்ட நோயாளிகள் பல மாதங்களாக காத்திருக்கும் அவலம். ஓடாத தேருக்கும் எழுதாத பேனாவுக்கும் பல கோடிகளை செலவழிக்கும் விடியா ஸ்டாலின் அரசுக்கு இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களை பணியமர்த்துவதற்கும் அதிநவீன கருவிகள் வாங்குவதற்கும் மனமில்லையா என மக்கள் ஆவேசம். சோழவரம், பவானிசாகர் உள்ளிட்ட அணைகளை புதுப்பிக்க ஆட்சி முடியும் தருவாயில் விடியா ஸ்டாலின் அரசு குழு அமைத்துள்ளதற்கு விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பு. 7 மாதங்கள் மட்டுமே ஆட்சியுள்ள நிலையில் ஆய்வு செய்வதும் அறிக்கை சமர்ப்பித்தலும் சாத்தியமா? மழைக்காலத்திற்கு முன்பாக புதுப்பிக்க முடியுமா? இது வெறும் விளம்பர மாடலா? தாமதமும் திட்டமின்மையும் வெள்ள அபாயத்தை அதிகரிக்குமோ என மக்கள் அச்சம். சேலம் டவுன் காவல் நிலையத்தில் இருசக்கர வாகனம் விற்ற பணத்தை வாங்குவது தொடர்பான விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட துரைசாமி என்பவர் உயிரிழப்பு. சாரி மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் துரைசாமி குடும்பத்தினரிடமும் ஸ்டாலின் ஸ்டாரி கேட்கப் போகிறாரா என மக்கள் கேள்வி. திருப்பூரில் பெட்ரோல் ஸ்கூட்டர் வாங்குவதாக கூறி வரவழைக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளில் 10 பேருக்கு வாகனம் வழங்காமல் அலைக்கழித்ததாக குற்றச்சாட்டு. அதிருப்தியடைந்த மாற்றுத்திறனாளிகள் விடியா அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட காந்தாரி கிராமத்தில் மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் இறந்தவரின் உடலை ஆற்று நீரில் நீந்தி எடுத்துச் செல்லும் அவலம். ஆறு மீது பாலம் அமைத்து தரவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ஏமாற்று மாடல் ஸ்டாலின் அரசுக்கு கிராம மக்கள் பகிரங்க எச்சரிக்கை. எம்பி, எம்எல்ஏ, மந்திரி, கலெக்டர் எல்லார்ட்டையும் சொல்லிட்டோம். வருவாங்க, பார்ப்பாங்க, சரி ஏற்பாடு பண்ணுறேன்ட்டு போயிடுவாங்க. இப்போ உங்களுக்கு தண்ணி கொஞ்சமாக இருக்குது. ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா கடுமையான தண்ணி போகும். பாடியே இது தண்ணியில் மேர்ந்துருக்கு. கம்ப்ளீட்டாக எந்த விதமான ஏற்பாடும் இதில் இல்லை.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கோணாங்குப்பத்தில் விவசாய நிலத்தில் மின்கம்பம் அமைப்பது தொடர்பான பிரச்சனையில் தாயையும் மகனையும் தாக்கியதாக திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் மீது புகார். பாதிக்கப்பட்ட பெண் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நிலையில் தாக்குதல் தொடர்பான வீடியோ வெளியாகி ஆளும் கட்சி திமுகவின் அடாவடிக்கு சாட்சியானது. டிஎம்கே கார் ஒருத்தர் இருக்கார், கோவிந்தசாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஆள் பலமும் அதிகார பலமும் வச்சுக்கிட்டு கம்பத்தை நீ நடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏஐ சாரை கூப்பிட்டு இதேமாரி நட வச்சு எங்களை இதை தட்டி கேட்க போன எங்கள் அம்மாவை சட்டையை கிழிச்சு தள்ளி விட்டு கீழே அவங்க ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் தங்கியிருக்காங்க. எனக்கு மன உடச்சலாக இருக்குது. எண்ணி அடித்து என்னை கழுத்து பிடிச்சி கீழே தள்ளி அவங்க அங்காளி பங்காளிங்க ஊரில் இன்னும் 2-3 பேர்லாம் இதேமாரி பண்ணுறாங்க. இதை கேட்க நீதி நியாயம். திருச்சியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளரை வரவேற்று வைக்கப்பட்டிருந்த பேனர் கொடிகளை அகற்றி காவல்துறை அராஜகம். விடிய அரசின் ஏவல் துறையின் அராஜகத்தை கண்டித்து கழக நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பயணிகள் நிழற்குடை 30 லட்சம் ரூபாயில் திறக்கப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி. விடியா ஆட்சியில் மதுரை மாநகராட்சியின் ஊழலை மிஞ்சும் வகையில் கும்பகோணம் மாநகராட்சியில் பூங்காக்கள், பாதாள சாக்கடை பராமரிப்பு, தார் சாலை போடுதல் உள்ளிட்ட அனைத்திலும் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெறுவதாக பொதுமக்கள் பகிரங்க குற்றச்சாட்டு. ஆச்சரியப்பட்டு 30 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிருக்காங்க பாருங்கப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்க கேவலமான சூழ்நிலை உண்டாக்கி கொடுத்துருக்காங்க கும்பகோணம் மாநகராட்சியில். அதனால இந்த கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் உடனடியாக இந்த பேருந்து நிறுத்தம் கட்டுவதற்கு எவ்வளவு தொகை ஆனது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை உடனடியாக வெளியிட வேண்டும். ஏன் என்று கேட்டுக்கிறேன்னா கடந்த ஒரு 10 நாட்களாகவே கும்பகோணம் மாநகராட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பொதுவாக பரவலாக எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் அரியக்குடி புதூரைச் சேர்ந்த 14 மற்றும் 10 வயது சகோதரிகளில் 2 மின்னல் தாக்கி உயிரிழந்த பரிதாபம். மாலை நேரத்தில் தாயுடன் வேப்பங்கொட்டை எடுக்கச் சென்றபோது நிகழ்ந்த சோகம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற கஜமுக சூரசம்ஹாரம். கஜமுக சூரசம்ஹாரம் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். சென்னை புளியந்தோப்பில் மதுபோதையில் அடாவடியில் ஈடுபட்ட பிரகாஷ், கபாலி ஆகியோரிடம் விசாரணை நடத்திய காவலர் தாக்கப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிகளும் மதுபோதை கும்பலும் காவல்துறை மீது தாக்குதல் நடத்துவது அதிகரித்து வருவது போலீசாரின் மீதான மரியாதை குறைவதையும் சட்டம் ஒழுங்கின் தோல்வியையும் காட்டுவதாக மக்கள் விமர்சனம். சென்னை அம்பத்தூரின் டாஸ் தொழிற்பேட்டை சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. மழைநீர் வடிகால் அமைப்பதில் முறைகேடு, சாலை அமைப்பதில் ஊழல் என திமுக அரசின் கரப்ஷன் மாடல் ஆட்சி சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ரேஷன் கடையில் கைரேகை பதிவு இயந்திரம் முறையாக வேலை செய்யாததால் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அவதிக்குள்ளான பயனாளிகள். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களை கூட முறையாக பெற இயலாத சூழல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே 2 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளால் வாகன ஓட்டிகள் பரிதவிக்கும் அவலம். தற்காலிகமாக போடப்பட்ட தார் சாலையும் மண் அரிப்பால் உடைந்து சேதமடைந்துள்ளதால் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பயணிப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. வேலூர் கன்சால்பேட்டை பகுதியில் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீருடன் மழைநீரும் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கையை இழந்து தவிக்கும் பொதுமக்கள். கழிவுநீர் கால்வாய்களை சரிவர தூர்வாராமல் விடியா திமுக மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதால் நோய் தொற்றுகளுக்கு ஆளாவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தான் பகுதியில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேளைக்கு சம ஊதியம் கேட்டு சிறை நிரப்பும் போராட்டத்திற்கான தென்மண்டல ஆயத்த மாநாடு நடத்திய ஆசிரியர் கூட்டமைப்பினர். இந்த நிலை தொடர்ந்தால் வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் ஸ்டாலின் அரசுக்கு பகிரங்க எச்சரிக்கை. வேலூர் மாவட்டம் பொன்னை வள்ளிமலை பகுதியில் பெய்த கடும் மழை பொழிவால் 30 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நஷ்டத்தை கணக்கிட்டு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என விடியா ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற முன்வராத அறநிலையத்துறை. அதிகாரிகளை கண்டித்து மீனவர்கள் நடத்திய மறியல் போராட்டத்தால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து கடும் பாதிப்பு. உத்தரவு அங்க உள்ள இடத்தெல்லாம் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினாங்க. இது வரைக்கும் கலெக்டரும் தாசில்தாரும் அந்த இடத்த போய் இதுவரை கையகப்படுத்தல. அவங்க என்ன பண்றாங்க, கையகப்படுத்தாம அவங்க தனியார் நபருக்கு கொடுத்து குறைஞ்ச வேலை கொடுத்து அவங்க காசு வாங்கிக்கணும். அந்த இடத்த அவங்க எல்லாமே கைப்பற்றிக்கிறாங்க. அந்த இடத்த எங்கெங்க இடம் இருக்குதோ. கடலூர் மாவட்டம் வளையமாதேவியில் CISF வீரர் மதுபோதையில் விவசாயியை தாக்கியதை கண்டித்து நெய்வேலி NLC கார்ப்பரேட் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். CISF வீரர் தாக்குதலில் காயமடைந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க கோரியும் கிராம மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் பொதுமக்கள் முழக்கம். சென்னை கொரட்டூரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. விடியா ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக சீர்படுத்தாத காரணத்தால் மழைநீர் தேங்கியுள்ளதாக பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டத்தில் அரசு நியாய விலைக்கடையில் புகுந்த மழைநீரால் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வைத்திருந்த பொருட்கள் நனைந்து நாசம். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் 1000க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் உணவுப் பொருட்களை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பெய்த தொடர் மழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தி தராத விடியா அரசால் காட்பாடியில் பொதுமக்கள் கடும் அவதி. இந்தியாவில் உள்ள 30 முதலமைச்சர்களில் 40% பேர் குற்ற வழக்குகளில் சிக்கியுள்ளதாக அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அறிக்கை. தமிழக முதல்வர் ஸ்டாலின் உட்பட 12 முதலமைச்சர்கள் தங்கள் மீது குற்ற வழக்குகள் உள்ளதாக தேர்தல் வேட்புமனு ஆவணங்களில் குறிப்பிட்டிருப்பதாகவும் தகவல். வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் அடுத்த சில நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். 2000 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கில் அனில் அம்பானி வீடு மற்றும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அலுவலகங்களில் CBI சோதனை. 2000 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக பாரத வங்கி அளித்த புகாரின் பேரில் அனில் அம்பானி மீது வழக்கு பதிவு. 50 லட்சம் இந்தியர்கள் உட்பட அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டினர் 5.5 கோடி பேரின் விசாக்களை மறு ஆய்வு செய்ய அதிபர் டிரம்ப் உத்தரவு. விதிமீறல்கள், குற்றச் செயல்கள், பயங்கரவாத தொடர்புகள் உள்ளிட்டவற்றில் தொடர்புடையவர்களின் விசா ரத்து செய்யப்பட்டு நாடு கடத்தப்படலாம். 20 ஆண்டுகள் பழமையான வாகனங்களில் புதுப்பித்தல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இலகுரக வாகனங்களுக்கு 10,000 ரூபாயாகவும், 3 சக்கர வாகனங்களுக்கு 5,000 ரூபாயாகவும், 2 சக்கர வாகனங்களுக்கு 2,000 ரூபாயாகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்திய தயாரிப்பு பொருட்களை விற்பனை செய்வதற்கு முன்னுரிமை தந்து வெளிநாட்டு பொருட்களை வர்த்தகர்கள் புறக்கணிக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தல். அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவைகள் நாளை முதல் நிறுத்தப்படுவதாக இந்திய அஞ்சல் துறை அறிவிப்பு. $100 மதிப்பு வரையிலான பரிசு பொருட்கள் உள்ளிட்டவற்றுக்கு விலக்கு அளிக்கப்படுவதாகவும் தகவல். ஹிமாச்சல பிரதேசத்தில் குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்த உயிரை துச்சமாக எண்ணி காட்டாற்றை கடந்து சென்று தனது கடமையை நிறைவேற்றிய செவிலியருக்கு குவியும் பாராட்டு. ஆர்ப்பரிக்கும் வெள்ளத்தோடு பாய்ந்தோடிய ஆற்றை கடக்க இடையே இருந்த பாறாங்கற்கள் மீது செவிலியர் துணிந்து குதிக்கும் காட்சிகள் வெளியீடு.
வட மாநிலங்களை புரட்டி போட்டு வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வீடுகள் இடிந்தும் சாலைகள் துண்டிக்கப்பட்டும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பீகாரின் பூர்ணியா மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். சென்னை ICFல் தயாரிக்கப்பட்ட நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றது. சீனா, ஜெர்மனி, ஸ்வீடன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு அடுத்து இந்தியாவிலும் ஹைட்ரஜன் ரயில் தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என தகவல். ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதால் இறக்குமதி வரியை அமெரிக்கா உயர்த்தியிருப்பது தவறான நடவடிக்கை. இந்திய விவசாயிகள், சிறு குறு தொழில் உற்பத்தியாளர்களை பாதிக்கும் நடவடிக்கைகளில் ஒருபோதும் சமரசம் இல்லை என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவிப்பு. கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு என்ற வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்ற தகவலால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டியில் விராட் கோலி விளையாடுவார் என கிரிக்கெட் ஆர்வலர்கள் எதிர்பார்ப்பு. ஆசிய கோப்பை T20 தொடருக்கான வங்கதேச அணி வீரர்கள் 16 பேர் அறிவிப்பு. கேப்டன் லிட்டன் தாஸ் தலைமையிலான அணியில் விக்கெட் கீப்பர் பேட்டர் குவாசி நூருல் ஹசன் சோகன் மீண்டும் சேர்ப்பு. 17 ஆண்டுகளுக்கு பிறகு அக்ஷய் குமார், சைஃப் அலிகான் இணையும் ஹைவான் படப்பிடிப்பு துவக்கம். பிரியதர்ஷன் இயக்கத்தில் மும்பை, கொச்சி, உதகை ஆகிய இடங்களில் படப்பிடிப்பு நடக்க உள்ளதாக தகவல். விஷ்ணு விஷால் நடித்துள்ள ஆரியன் திரைப்படத்தின் புதிய போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. பிறந்த நாளில் போஸ்டர் வெளியாகியுள்ள நிலையில் அக்டோபரில் திரையரங்குகளில் திரைப்படம் வெளியாக உள்ளதாக தகவல். இயக்குனர் பாரதி ராஜாவின் புலவர் பட ஃபர்ஸ்ட் லுக் வீடியோவை வெளியிட்டார் இசையமைப்பாளர் AR ரகுமான். முருகையா இயக்கத்தில் உருவாகியுள்ள புலவர் படத்தில் காட்சி அமைப்புகள் புதுமையாக உள்ளதாக படக்குழு தகவல்.